ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வா சேனல். நான் மீன் வறுவல் மசாலாவோட ரெசிபி சொல்கிறேன். நான் செஞ்சு பெசரி வச்சுட்டேன், அதனால் இப்போ தான் வீடியோவே போட ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்கிறேன். பூண்டு, இஞ்சி, பெருஞ்சீரகம், வெங்காயம் 2 எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு பெசரி, உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து அதில் பெரட்ட போகிறேன். இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு சாப்பாடு வந்து சாம்பார். செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நான் சாப்பிடுவேன். செவ்வாய்க்கிழமைனாலும் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால சாம்பார். அப்புறம் ஏன் மீன் வாங்கிருக்கீங்க? சாம்பார். ஆனால் எங்களுக்கு சாம்பாருக்கு சைடிஷ் மீன் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் சாம்பார் செய்யணும். நான் ரொம்ப நாளாச்சு மீன் சாப்பிட்டு, அதனால தான் நான் வாங்கியிருக்கேனே. மீன் குழம்பு விட வறுவல் பிடிக்கும், அதனால் சாப்பிட்லான்னு. சஷ்டி அது இதுன்னு வந்துச்சு, அதில் மீனே வாங்கலை. எனக்கு மீன்லாம் ரொம்ப பிடிக்காது, வறுவல் நல்லா இருக்கும்ல சாம்பாருக்கு, அதனால. ஏன்னா இன்னும் நான் ஒரு 10 நாள் தான் எங்களுக்கு நான்வெஜ்ஜு, அதுக்கப்புறம் மாலை போட்டுருவாங்க. அப்புறம் ஒரு மாதமோ 48 நாளுங்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. அதுவும் ஒரு விதத்தில் ஜாலியாக இருக்கும். ஐயப்போன்னு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். அதுங்களுக்கு கொஞ்சம் விரத்தியாக இருக்கும். இருந்து தானே ஆகணும், மலை ஏறணும்ல. இது புரட்டாசி மாதிரி கிடையாதுல்ல. புரட்டாசினா நம்ம மாலை போட மாட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில். அதுதான் இது மலை ஏறணும். அவங்க நல்லபடியாக போயிட்டு வர வரையும் சாப்பிட மாட்டோம். போயிட்டு வந்து அன்னைக்கே வாங்கிடுவோம். மசாலா தடவி வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தவாவில் போட்டு பரட்ட வேண்டியதான். இந்த மாதிரி தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நார்மல் ஸ்பீட்டில் வச்சு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். பரட்டி பரட்டி போட்டுக்கணும். இந்த ஒரு மாதிரி நிறமாக வருதா? சூடான சுவையான மீன் வறுவல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.